காமராஜர் ஐயாவோட வாழ்க்கையில நடந்த 2 சுவாரஸ்யமான சம்பவங்கள். அவரோட 2 குணத்துக்கு, ஒண்ணு அவரோட பேரன்புக்கு, இன்னொன்னு அவருடைய புத்தி கூர்மைக்கு உதாரணமா இந்த சம்பவங்களை நம்ம சொல்லலாம். அவர் பயணிச்ச கார் ஒரு பள்ளத்துல கவிழ்ந்து விழுந்து ஒரு விபத்து ஆயிடுச்சு, ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. முதல் கேள்வியா என்ன கேட்டார் தெரியுமா? டிரைவர் எங்க அப்படின்னு கேட்டார். வீட்டுக்குள்ளேயே ஏதோ ஒண்ணு சரி செஞ்சு ஒரு செயலை செய்யணும் அப்படின்னாலே அவ்வளவு பேரை சமாதானம் பண்ண வேண்டியது இருக்கு, அவ்வளவு முரண்பாடுகள் வருது. 2 அரசும் சேர்ந்து ஒரு ப்ராஜெக்ட் செய்யறாங்க அப்படின்னா எவ்வளவு விஷயங்களை காமராஜர் ஹேண்டில் பண்ணிருக்காரு. உட்காரியா, என்ன பண்ணி இதை கட்ட முடியாதுன்னு சொல்லவா உன்னை கூப்பிட்டோம், என்னெல்லாம் செஞ்சு இதை கட்டலாம்னு சொல்லி பேசத்தானே இங்க வந்தோம். தமிழ்நாட்டோட சிறந்த முதலமைச்சர் யாரு அப்படின்னு கேட்டா நிச்சயமா நாம எல்லாரும் இந்த பதில ஏத்துப்போம். எந்த கட்சியை சேர்ந்தவங்களா இருந்தாலும் சரி, ஆமா கரெக்ட், அவரோட காலத்துலதான் தமிழ்நாடு உயரத்துல இருக்குதுன்னு ஒத்துப்பாங்க. எந்த கட்சியை சேர்ந்தவங்க இல்லைங்க, சாதாரண பொதுமக்களை சேர்ந்தவங்க அப்படின்னாலும் அவரோட காலத்துலதான் தமிழ்நாடு ரொம்ப சிறப்பா இருந்தது அப்படின்னு நிச்சயமா ஒத்துப்பாங்க. யார் அவர்? கர்ம வீரர் காமராஜர். காமராஜர் ஐயாவோட வாழ்க்கையில நடந்த நிறைய சம்பவங்கள் ரொம்ப சுவாரஸ்யமானவை. ஒவ்வொன்றுல இருந்தும் நமக்கு கிடைக்கக்கூடிய பாடம் அப்படின்றது ரொம்ப பெருசு. ஒரு சின்ன சம்பவமா தான் இருக்கும், ஆனா அதுல இருந்து நாம கத்துக்கக்கூடிய பாடம்ன்றது ரொம்ப பெருசா இருக்கும். அடடா, இவ்வளவு சிறப்பா காமராஜரால தான் அந்த சிச்சுவேஷனை ஹேண்டில் பண்ண முடியும் அப்படின்னு நமக்கே பல நேரங்கள்ல ஆச்சரியமா தோணும். அடேங்கப்பா, காமராஜரோட மனசு இவ்வளவு பெருசா அப்படின்னு பல சம்பவங்கள் நம்மள ஸ்தம்பிச்சு போக வைக்கும். அந்த மாதிரி 2 சம்பவங்களை தான் நாம இந்த எபிசோட்ல பார்க்க போறோம். காமராஜர் ஐயாவோட வாழ்க்கையில நடந்த 2 சுவாரஸ்யமான சம்பவங்கள். அவரோட 2 குணத்துக்கு, ஒண்ணு அவரோட பேரன்புக்கு, இன்னொன்னு அவருடைய புத்தி கூர்மைக்கு உதாரணமா இந்த சம்பவங்களை நம்ம சொல்லலாம். தேர்தல் பிரச்சாரங்கள் எப்படி இருக்கும் நம்ம எல்லாருக்கும் தெரியும். தலைவர்கள்லாம் ரொம்ப வேகமா பயணிச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு அவங்க டிராவல் பண்ணிட்டே இருக்கணும். ஒரு ஊருக்கா போய் அந்த மக்கள் கிட்ட தன்னோட தேர்தல் பிரச்சாரத்தை சொல்லணும். ஏன் இதெல்லாம் வேகமா நடக்கும் அப்படின்னா நம்ம எல்லாருக்கும் தெரியும், ஒரு பர்டிகுலர் தேதி இருக்கும், அந்த தேதிக்குள்ள, குறித்த தேதிக்குள்ள எல்லாத்தையும் நடத்தி முடிக்கணும். அப்ப அவங்க எல்லாம் எவ்வளவு வேகமா பிஸியா எல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு காலம் தான் காமராஜர் ஐயா தேர்தல் பிரச்சாரம் செஞ்சுட்டு இருந்த காலம். அப்ப அவர் தன்னோட கார்லயே பயணிச்சிருக்கார். ஒரு முறை என்னாச்சு, அவர் கோவில்பட்டியில இருந்து திருநெல்வேலிக்கு அவர் பயணம் செஞ்சார். கார்ல வழக்கமா தன்னோட டிரைவர் ஓட்டுற மாதிரி போயிருக்காரு. அப்ப தழையூத்து அப்படின்ற இடத்துக்கிட்ட வரும்போது துரதிருஷ்டவசமா அவர் பயணிச்ச கார் ஒரு பள்ளத்துல கவிழ்ந்து விழுந்து ஒரு விபத்து ஆயிடுச்சு, ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. பக்கத்துல இருந்த மக்கள்லாம் ஓடி வந்து அச்சோ காமராஜரோட கார்னு சொல்லி உள்ள இருந்த காமராஜர் ஐயாவையும் அந்த டிரைவரையும் தூக்கிட்டு போய் பக்கத்துல இருந்த ஹாஸ்பிட்டலுக்கு வேகமா போய் சிகிச்சைக்காக அட்மிட் பண்றாங்க. நல்லவேளை காமராஜர் ஐயாக்கு லேசான காயங்களோட அவர் தப்பிச்சிட்டார். கட்டெல்லாம் போட்டு அவரோட படுக்கையில படுத்திருந்தார். உள்ள செல்லப்பாண்டியன் வந்தாராம். வழக்கமா இந்த சூழ்நிலையில யாரா இருந்தாலும் என்ன பண்ணிருப்பாங்க, அடுத்து நியூஸ் பேப்பருக்கு என்ன நியூஸ் ஹெட்லைன்ஸ் கொடுக்கலாம், நாளைக்கு நியூஸ் பேப்பர்ல என்ன தலைப்பு செய்தி வரணும் அப்படின்னு தானே யோசிச்சிருப்பாங்க. இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க, அடடா இவ்வளவு பிரச்சாரம் இன்னும் பாக்கி இருக்கு, இன்னும் நம்மளால பயணம் வேற செய்யணும், இப்படி அடிபட்டுருச்சு அப்படின்னு சொல்லி கவலைப்பட்டிருக்கலாம். ஆனா இது 2மே காமராஜர் ஐயா பண்ணல. அதுக்கு பதிலா என்ன பண்ணாரு தெரியுமா? உள்ள வந்த செல்லப்பாண்டியன்ட்ட முதல் கேள்வியா என்ன கேட்டார் தெரியுமா? டிரைவர் எங்க அப்படின்னு கேட்டார். இதோ பக்கத்து ரூம்ல இருக்காரு, அங்க வந்து அவருக்கு மருத்துவர்கள்லாம் சிகிச்சை கொடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னு செல்லப்பாண்டியன் சொன்னார். உடனே காமராஜர் சொல்லிட்டாரா, இல்ல நீங்க பக்கத்திலே இந்த அறையிலேயே இன்னொரு படுக்கையை போடுங்க, அங்க டிரைவரை கொண்டு வந்து படுக்க சொல்லுங்க, இங்கேயே படுக்க சொல்லுங்க. ஏன்னா எனக்கு கொடுக்குற மாதிரி முதல் தர சிகிச்சைய அவனுக்கும் டாக்டர்ஸ் கொடுப்பாங்கன்னு எந்த உத்தரவாதமும் கிடையாது. சில பேர் அதை பண்ணாமலும் போகலாம். எனக்கு கிடைக்கிற அதே சிகிச்சை, அதே அந்த பார்த்து செய்யக்கூடிய விஷயங்கள் அவனுக்கும் கிடைக்கணும் அப்படின்னு சொன்னார். இன்னும் சில பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, என் மேல நிறைய அன்பு இருக்கு, அந்த அன்பின் காரணமா அடடா இவன் தான் கொண்டு போய் காமராஜரை கீழே தள்ளி விட்டுட்டான் அப்படின்னு சொல்லி அவனை அடிச்சாலும் அடிச்சிடுவாங்க, தாக்குனாலும் தாக்கிடுவாங்க. நீங்க என்ன பண்ணுங்க, பக்கத்துலயே ஒரு பெட்டு போடுங்க, அங்கேயே டிரைவரை வந்து படுக்க சொல்லுங்க. ஏன்னா டிரைவர் நாயர் ரொம்ப நல்லவன், அவன் தான் என்ன இத்தனை நாளா பத்திரமா பாத்துக்கிட்டான். இன்னைக்கு எதிரில வந்த வண்டிக்காரர் தான் சரியில்லை, சரியா ஓட்டிட்டு வரல, அதனாலதான் போய் கார் விழுந்துடுச்சு அப்படின்னு சொல்லி பக்கத்திலேயே ஒரு படுக்கையை போட சொல்லி அங்க வந்த டிரைவரை நான் படுத்த உடனே தான் காமராஜருக்கு நிம்மதியே வந்துச்சான். வழக்கமா வீடுகள்ல எல்லாம் நடக்கும் தானே, ஒரு குழந்தை கீழே விழுந்துடுச்சு அப்படின்னா குழந்தையவா திட்டுவாங்க,
படியே நீ ஏன் குழந்தைய தள்ளி விட்டு அப்படின்னு தானே நம்ம எல்லா அம்மாக்களும் திட்டிருப்பாங்க. அதே மாதிரிதான் டிரைவர் சரியாதான் ஓட்டினா, எதிரில வந்த வண்டிக்காரர் தான் சரியா வரல அப்படின்னு சொல்லி டிரைவரை பேரன்போடு அவரை காப்பாத்தி தனக்கு கிடைக்க வேண்டிய அதே சிகிச்சையும் தன்னோட டிரைவருக்கு கிடைக்கணும்னு சொல்லி பக்கத்திலேயே ஒரு பெட்டு போட வச்சு அவரை பார்த்துக்கிட்டாராம் காமராஜர். காமராஜரோட அன்பு எவ்வளவு பெருசு அப்படின்றது இந்த சம்பவம் நமக்கு சொல்லுது இல்லையா? சரி, அன்பை பார்த்துட்டோம். அவரோட புத்தி கூர்மை நம்ம எல்லாருக்கும் நிறைய தெரிஞ்சிருக்கும். ஆனா அதுக்கு ரொம்ப சிறப்பான சான்றா அடுத்த சம்பவம் இருக்க போது. நம்ம எல்லாருக்கும் தெரியும், படிக்காத மேதை தான் காமராஜர் அவர்கள். ஆனா அவர் ஒவ்வொரு விஷயங்களையும் அந்த ஆட்சியில இருந்தாலும் சரி, இல்ல அந்த கட்சி தலைமையில இருந்தாலும் சரி, ஒரு சிக்கலையும் அவர் எப்படி சமாளிச்சாரு, அவரோட புத்தி கூர்மையை பார்த்து நமக்கு ஆச்சரியமா இருக்கும். அவ்வளவே நம்ம இப்ப ஆபீஸ் போறோம், ஆஃபீஸ்ல மீட்டிங்ஸ் நடக்கும், இல்லை ஏதாவது ஒரு முரண்பாடுகள் இருக்கும். அப்போ அந்த மாதிரி இடங்கள்ல அங்க அந்த பொறுப்புல இருக்கிறவங்க, மேனேஜரா இருக்கலாம், டீம் லீடா இருக்கலாம், இல்ல சிஇஓவா இருக்கலாம், அந்த பொறுப்புல இருக்கிறவங்க அந்த முரண்பாடுகளை சரி செஞ்சு எதை நோக்கி போகணுமோ, எது டார்கெட்டோ அதை நோக்கி அந்த டீம் அந்த குழுவை செலுத்திட்டு போகும். அது ரொம்ப கஷ்டமான விஷயங்க. அந்த நேரத்துல அது சரியா கையாளணும். அப்ப ஒரு ஆபீஸ்ல இருக்கிற ஒரு டீம்லயே இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னா, ஒரு மாநிலத்துக்கே முதலமைச்சரா இருக்கும்போது, ஒரு கட்சிக்கே தலைமையா இருக்கும்போது இந்த மாதிரி சிக்கல்கள் எவ்வளவு சமாளிக்க வேண்டியிருக்கும். ஆனா ஒவ்வொன்னையும் காமராஜர் அவர்கள் அதீத புத்தி கூர்மையோடு ரொம்ப சிறப்பா கையாண்டிருக்காருன்னு நிறைய சம்பவங்கள் சொல்லுது. அதுல ஒரு சம்பவம் தான் இப்ப 1954 காமராஜர் தமிழ்நாட்டோட முதல்வரா பதவியேற்றார். பதவியேற்ற உடனே அவர் என்ன பண்ணாரு, முதல் வேலையா டெல்லிக்கு கிளம்பி போனார். அப்ப அங்க பிரதம மந்திரியா இருந்து நேருவை பார்த்து, நம்ம சென்னை இருக்குல்ல, நம்ம சென்னையில ரிசர்வ் வங்கி இருக்குல்ல, அந்த ரிசர்வ் பேங்குக்கு ஆப்போசிட்ல ஒரு சப்வே கட்டணும், ஒரு சுரங்க பாதை கட்டணும்னு சொல்லி கேட்டார். உடனே நேரு, அதனால என்ன, கட்டிடலாம், அந்த சுரங்க பாதைக்கார செலவு மத்திய அரசும் மாநில அரசும் சேர்ந்து பங்கு போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டார். பாருங்க, அப்போ ஒரு ப்ராஜெக்ட் ரெடி ஆயிடுச்சு. அந்த ப்ராஜெக்ட்க்கு 2 கவர்மெண்ட்டும் சேர்ந்து பட்ஜெட்டை ஷேர் பண்றாங்க. எவ்வளவு முரண்பாடுகள் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. வீட்டுக்குள்ளேயே ஏதோ ஒண்ணு சரி செஞ்சு ஒரு செயலை செய்யணும் அப்படின்னாலே அவ்வளவு பேரை சமாதானம் பண்ண வேண்டியது இருக்கு. அவ்வளவு முரண்பாடுகள் வருது. 2 அரசும் சேர்ந்து ஒரு ப்ராஜெக்ட் செய்யறாங்க அப்படின்னா எவ்வளவு விஷயங்களை காமராஜர் ஹேண்டில் பண்ணிருக்கணும். இந்த சப்வே கட்டுறதா முடிவாயிடுச்சு, பட்ஜெட்டும் ஷேர் பண்ணிக்கலாம்னு முடிவு பண்ணிட்டாங்க. முதல் மீட்டிங் நடக்குது. மத்திய அரசோட பிரதிநிதியா ஒரு மத்திய அமைச்சர் ஒருத்தர் வரார். தமிழ்நாட்டை சேர்ந்து காமராஜர் போறார். இப்போ ஃபர்ஸ்ட் மீட்டிங் ஒண்ணு நடக்குது. அந்த மீட்டிங்ல என்ன ஆயிடுச்சு, மத்திய அமைச்சர் பேசும்போது, அடேங்கப்பா இந்த சுரங்க பாதையை கட்டி முடிக்கிறதுக்கு ரொம்ப செலவாகும் போலே அப்படின்னு சொல்லிட்டார். காமராஜர் ஐயாவுக்கு சரியான கோபம் வந்துடுச்சு. உட்காரியா, என்ன பண்ணி இதை கட்ட முடியாதுன்னு சொல்லவா உன்னை கூப்பிட்டோம், என்னெல்லாம் செஞ்சு இதை கட்டலாம்னு சொல்லி பேசத்தானே இங்க வந்தோம். இது சரியா இருக்காது, அது சரியா இருக்காதுன்னு சொன்னா எப்படி? நான் பிரைம் மினிஸ்டர் நேருட்ட பேசிக்கிறேன், என்னெல்லாம் செஞ்சு இதை கட்டலாம்னு சொல்லி நீங்க போய் யோசித்துட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்பிச்சுட்டாரு. அவர் நினைச்ச மாதிரியே அடுத்த மீட்டிங்ல இருந்து எல்லாம் சரியா போய் அந்த சுரங்க பாதைய ரொம்ப வெற்றிகரமா கட்டி முடிச்சாராம். நீங்க பாருங்க, நம்ம வீடுகள்லயும் சரி, நம்மளோட ஆபீஸ் அலுவலகங்கள்லயும் சரி, நாம பல நேரங்கள்ல எல்லாரும் கூடி பேசுறது, நாம எதையோ ஒண்ணு நோக்கிதான் பேசுவோம். ஆனா அதை எப்படியெல்லாம் செய்யலாம் அப்படின்னு நம்ம பேசுறதை விட என்னென்னலாம் அதுக்கு தடையா இருக்கு, ஏன் இதெல்லாம் சரியா நடக்கல, ஏன் இதெல்லாம் தாமதமாகுது, இப்படிதானே நம்ம பல நேரங்கள்ல அப்படித்தானே நம்ம பேசுறோம். ஆனா காமராஜரனுடைய புத்தி கூர்மை பாருங்களேன், என்ன பண்ணா அது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டார்கெட்டை நோக்கியே அவர் ஒரு மீட்டிங் எடுத்துட்டு போயிருக்காரு அப்படின்றது அவருடைய புத்தி கூர்மைக்கு ஒரு மாபெரும் சான்று. அவரோட பேரன்பும் சரி, அவருடைய புத்தி கூர்மையாலும் சரி, அவருடைய ஆட்சி காலத்துல தமிழ்நாடு ரொம்ப உயரத்துல இருந்தது. அவருடைய ஆட்சி தமிழ்நாட்டிற்கு ஒரு பொற்காலமா இருந்தது அப்படின்றத நம்மளால யாராலையும் மறுக்கவே முடியாது. நன்றி.